ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இயேசுவிலே இந்த பலியிலே நமது பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். அனைவருக்கும் கடவுள் நிறைந்த உடல் உள்ள ஆன்ம சுகத்தையும் நலத்தையும் தரும்படியாகவும், ஒவ்வொருவருடைய விருப்பங்களையும் இந்த வாரம் முழுவதும் நாம் மேற்கொள்ளுகிற பயணங்கள் செய்கிற பணிகள் அனைத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து தரும்படியாக பலியில் மன்றாடுவோம். மேலும் இந்த பலியிலே சூடான் நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிற அருள் சகோதரி திரேசா ஆணி அவர்களை கடவுள் கடந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தியதற்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுக்கும்படியாக, இறை பணியை சிறக்கும்படியாக அருளாட்சி சார்ந்த திரு கடற்கரை ஞானபுஷ்பம், அருண்குமார், ஆர்த்தி, ஆதர்ஷ், வசந்த், நிஷா ஆகியோருக்கு கடவுள் அருளிய கொடைகளுக்கு நன்றியாகவும், இந்த ஆண்டிலும் தொடர்ந்து வழி நடத்தும்படியாக, தேவைகளை சிந்திக்கும்படியாக, நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்ல விரைவில் நடக்கும்படியாக திருச்சபை வழி நடத்துகிற திருத்தந்தை, கருதினார்கள், ஆயர்கள், அனைத்து அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகளுக்கு நற்சுகம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் மரித்த ஆண்டி வில்லையம்மாள், ஜோசப், அந்தோணி அம்மாள் ஆரோக்கியமேறி அவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், யாரும் நீயாத ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். பலியிலே அவர்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து நம்முடைய கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். கடவுளே, உலகம் அனைத்து உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடும். உன்னதரே, உம் பெயருக்கு பா ஒன்று இசைக்கும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலராக 16/7/2025 அறிவிக்கப்பட்டுள்ள புனித தேவசகாயம் விழாவான ஜனவரி 14ஆம் நாளுக்கு அடுத்து வரும் இந்த ஞாயிறை பொதுநிலையினர் ஞாயிறு என சிறப்பிக்க ஆயர் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தின் மைய சிந்தனை இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைப்பு என்பதாகும். இயேசுவின் பணியை போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிநடத்தும் பணி என்று முப்பெரும் பணிகளாக திரு அவை வரையறுத்து தந்துள்ளது. திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவில் புது பிறப்பை அடைந்துள்ள நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவருமே இந்த முப்பெரும் பணிகளை ஆற்றும் அழைப்பை பெற்றுள்ளோம்.
இறைவனின் திட்டமும் விருப்பமும் மனிதரில் நிறைவேறும் இறையாட்சியை இம்மண்ணில் நிறுவும் பணிக்காக உன்னத அழைப்பு இது. புனித தேவசகாயம் நம்பிக்கை வாழ்வின் உச்சம் தொட்டவர். நம்பிக்கையை காப்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்தவர். நம்மை போன்ற ஒரு சாதாரண பொதுநிலையினர் ஒருவரின் இத்தகைய மன உறுதியும் துணிவும் நமது நம்பிக்கை வாழ்வுக்கான முன்னுதாரணமாக நமக்கு திசை காட்டுகின்றன. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல் என்பதையே தனது பணிவாழ்வின் முதல் இலக்காக இயேசு அறிவித்தார் என்பதை லூக்கா 4:18 நாம் காண்கிறோம். இதனையே மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற தனது ஆணை மடலிலும், இப்போதைய திருத்தந்தை லியோ நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற தனது திருத்தூது அறிவுரை மடலிலும் அறிவுறுத்துகின்றனர். துன்புறுவோர், நலிந்தோர், ஏழைகள் மீதான அன்பே கடவுள் மீதான நம்பிக்கை என்று திருத்தந்தை லியோ விளக்கம் கூறுவதுடன், நாம் ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். அது அத்தனை எளிதான ஒன்று அல்ல. அத்தகைய நிலைப்பாடு எடுக்கும்போது புனித தேவசகாயம் தனது வாழ்வில் சந்தித்த எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் நம்மையும் சூழ்ந்து கொள்ளும் வாய்ப்புண்டு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அளிக்கும் திருமுழுக்கு பற்றி திருமுழுக்கு யோவான் பேசுவதை பார்க்கிறோம். யோவானிடம் திருமுழுக்கு பெற்று தனது பணிவாழ்வை தொடங்கிய இயேசு எத்தகைய இன்னல்களை சந்தித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எளியோர் மீது கரிசனை கொண்ட பணிவாழ்வுக்கு பரிசாக இயேசு மிகவும் கொடுமையான சிலுவைச் சாவை எதிர்கொள்ள நேரிட்டது. இயேசுவின் பணியை முழுமையாக்கும் அழைப்பை பெற்றுள்ள நாம் நற்செய்தி அறிவிக்கவும், அதன் நீட்சியாக எளியோருக்காகவும், சமத்துவத்துக்காகவும், சமூக நீதிக்காகவும் செயலாற்றும் கடமையை கொண்டுள்ளோம். அதற்கு புனித தேவசகாயம் கொண்டிருந்த வலுவான இறை நம்பிக்கையும் துணிவும் உறுதியும் நமக்கு தேவை. அத்தகைய ஆன்மீக ஆற்றலை பெறுவதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சிய மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கவும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்ற வகையில் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புல்லினால் என்மேல் தெளிப்பீர், நானும் தூய்மை ஆவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மை ஆவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல்
நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவர் நீ. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவர் நீ. தந்தையினின்று உதித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு
எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசக முன்னுரை. மக்கள் இனங்களுக்கும் உலகம் முழுவதற்கும் இஸ்ரேலை ஏணியாக ஏற்படுத்த இருப்பதாக ஆண்டவர் கூறுகிறார். அதுபோல் துன்புறுவோருக்கும் தேவையில் இருப்போருக்கும் ஒளியாக திகழ நம்பிக்கையாளர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஏற்படுத்தி உள்ளார். இந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து செயல்படவும் இயேசுவின் சீடர்களாய் நம் பணியை தொடரவும் உறுதி கொண்டு இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். உலகம் முழுதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, வசனம் 3, 5, 6. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். யாக்கோபே தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கற்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கின்றார். அவர் கூறுவது யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திரும்பி குணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தீமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையை நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையை நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலம் தரும் நல்லவரே, எழுந்திங்கு வாருமையா. குறைவில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தேன். இமை பொழுதே
எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. தாளத்தை இழந்த பாடலை போல உனை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தை தியானிக்கும் போது பலம் தரும் நல்ல நிலமானே. தாளத்தை இழந்த பாடலை போல உனை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தை தியானிக்கும் போது பலம் தரும் நல்ல நிலமானே. ஆகாய கங்கையை போல் அருள்மழை பொழிபவரே. பூமழை தூவி உந்தன் பொற்பாதம் பணிகின்றே. கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக. எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. வாசகம் முன்னுரை. இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் அனைவருக்கும் இறையருளும் அமைதியும் உரித்தாகட்டும் என்று புனித பவுல் கூறுகிறார். அதுடன் இறைமக்களாக இருக்க அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். நாம் பெற்றுள்ள திருமுழுக்கின் வழியாக இயேசுவின் மூப்பெரும் பணிகளில் பங்கேற்கவும் எளியவர்களுக்காக வாழும் நாமும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற உறுதியான உணர்வுடன் இந்த வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.
அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி முதல் அதிகாரம் 29 முதல் 34 முடிய உள்ள இறைவார்த்தைகள். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் 29 முதல். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறை மகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக, வாழ்வெல்லாம் அதை கடைபிடிப்பதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் பொது நிலையினர் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த நாளுக்கான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பது இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைப்பு. இயேசுவின் பணியை முழுமையாக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த 2ஆம் வாசகம் சொல்லித் தருகிறது. கொரிந்து நகர மக்களுக்கு பவுலடிகளார் எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி 3 காரியங்கள். முதலில் அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும், 2வது தூயோராக்கப்பட வேண்டும், 3வது இறை மக்களாக வாழ வேண்டும். இந்த 3 பண்புகளும் இணைந்திருந்தால் மட்டும்தான் நாம் முழுமையாக முடியும். இதில் ஏதாவது ஒரு பங்கை நம்ம என்ன செய்ய முடியாது, சமரசம் செய்துவிட முடியாது. திருமுழுக்கில் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம், மாற்று கருத்தில்லை. திருமுழுக்கிலே நாம் முழுமையாக நம்முடைய தொடக்க நிலை பாவம் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கிறோம், மாற்று கருத்தில்லை. நாமும் இறைமக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மாற்று கருத்தில்லை. இது தொடர்ந்து இருக்கிறதா, அது கேள்விக்குறி. இயேசுவில் இணைக்கப்படுவதில் ஒரு மாற்றம் செய்ய முடியாது, அது நிரந்தரமானது. இன்னாருக்கு பிறந்தோம் என்று சொன்னால் அவர்தான் நமக்கு தாய் தந்தை, அதில் எந்தவித மாற்றம் செய்துவிட முடியாது. உங்களுக்கு அவர் மேலே கோபம் வரலாம், அவர் அப்பாவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், இன்ஷியலாக மாற்றிக்கிடலாம். ஆனால் அது தப்பு, செய்ய முடியாது. இன்ஷியலாக மாற்றிக்கிறேன் முடியாது, அவர் தான். அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அண்ணன் தண்ணி பழக மாட்டேன், ரைட்டு. ஊரே விட்டு எங்கேயாவது தூர போயிடுவோம் போய்க்க. ஆனால் இவனுக்கு அப்பா யார், அவர் தான். அம்மா யார், அவர் தான். அதில் மாற்ற முடியாது. அதுபோல் இயேசுவில் நான் திருமுழுக்கு பெற்று விட்டேனா, முடிஞ்சு போச்சு. அவரோடு நான் இணைக்கப்பட்டு விட்டேன். இதிலிருந்து நான் என்ன தான் நினச்சாலும், நான் கோயிலுக்கே போக மாட்டேன், கிறிஸ்தவத்துக்கே போக மாட்டேன், நான் இந்து சமயத்துக்கு போகிறேன், அடுத்த சமயத்துக்கு போகிறேன், என்னன்னாலும் செஞ்சுக்க, இங்கே கிறிஸ்தவங்க தான், மாற்றுக்கருத்தில். திருச்சபை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருமுழுக்கு பெற்ற ஒருவர் இந்த சமயத்தை அவர் துறந்து விட்டு ஒரு இந்துவாகவோ அல்லது இஸ்லாமியராகவோ அல்லது வேறு எந்த சமயத்திற்கோ அவர் செல்கிறார். சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வாழ்கிறான்னு வச்சுருங்க. வாழ்ந்துட்டு மறுபடியும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே,
நான் திருமணிக்கு பெற்ற என்னுடைய கிறிஸ்தவ சமயத்தை விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன், மறுபடியும் நான் போகணும்னு போனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, பாவசங்கீர்த்தனை செஞ்சால் போதும். ஏனென்றால் திருமுழுக்கின் மூலம் ஒருவருக்கு அழியாத முத்திரை வழங்கப்படுகிறது. எனவே கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தூயராக்கப்பட்டோம் என்பதிலும் குழப்பமில்லை. ஆனால் தூயராக வாழ்கிறோமா, அது ஒரு கேள்விக்குறி. அதனால தான் திருச்சபை நமக்கு என்ன செய்யுது, பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு என்கிற அருள் அடையாளத்தை கொடுக்கிறது. நாம் பலவீனமானவர்கள், பாவத்தில் வீழ்ந்து விடுகிறோம், மீண்டுமாக நம்மை தூய்மையாக்கிக் கொள்வதற்காக நமக்கு ஒரு அருள் சாதனம். இறை மக்களாக வாழ்தல் அது நம்முடைய கடமை, அது ஒவ்வொரு நாளுக்குமான அழைப்பு. இப்போ இந்த 3 பணிகளையும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சிறமேற்கொண்டு நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. இதோடு தான் சேர்த்து நாம் கிறிஸ்துவனுடைய பணியும் நிறைவு செய்ய வேண்டியது. இப்போ நம்முடைய பணி இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக என்ன செய்யறது, கடைபிடிக்கிறது. இப்போ கிறிஸ்துவனுடைய பணி என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதை முழுமையாக்க முடியும். எது இயேசுவினுடைய பணி? எது இயேசுவினுடைய பணி? போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழி நடத்தும் பணி. அதான் இயேசுடைய பணியா? இருக்கலாம், சரிங்களா? அந்த பணியில் நாம் பங்கு இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியின் வாசகத்தின் வாயிலாக அந்த 3ஐயும் சேர்ந்து ஒரே விஷயமா திருமுழுக்கு யோவான் சொல்கிறார். இதோ இவரே கடவுளுடைய செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர், பாவங்களை போக்குகிறவர்னு சொல்லலாம். அப்படிதானே? கவனிச்சல இல்லையா? உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே நம்ம சொல்றோம். அப்படிதான் ஜெபத்தில் தான் சொல்றிய, உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுடைய இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை அப்படி சொல்றோம். ஆனால் விவிலியம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்தவர் அல்ல, பாவத்தை போக்க வந்தவர். அப்போ மற்றதெல்லாம், அப்போ எல்லாருடைய பாவங்களையும் போக்க மாட்டாரா? அப்போ ஏன் பாவங்களை போக்க வந்தவர் என்று திருமுழுக்கு யோவான் சொல்லவில்லை? தெரியாம சொல்லிட்டாரா, அல்லது பைபிளில் தெரியாம பிரிண்ட் அடிச்சிட்டாங்களா? சிங்குலர் சொல்ல அடிச்சு தள்ளிட்டாங்களா? அப்போ பாவத்தை அப்படின்னா எந்த பாவத்தை? இயேசு கிறிஸ்து எந்த பாவத்தை போக்க வந்தவர்? கடவுள் கொடுத்த கட்டளைகள் 10. அந்த 10 கட்டளைகளை எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க, நிறைய கட்டளையாக மாறிச்சு. அந்த நிறைய கட்டளைகளை இயேசு 2 கட்டளைகள் அடக்கினார். என்ன சொன்னார்? கடவுளை அன்பு செய், மற்றவரை அன்பு செய். பவுலடிகள் என்ன செஞ்சார்? ஒரே கட்டளை, மற்றவரை அன்பு செய் அப்படின்னார். சரியா? அப்போ ஒன்று பழையா திருந்த மாதிரி ஒரே பாவம் பல பாவங்களாக திரிந்து போனது. அந்த ஒரு பாவம் என்னது? தொடக்கநிலை பாவம், ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் என்னது? ஜென்ம பாவம் சொன்ன பிறகு கூட என்ன பாவம் யோசிக்கிறீங்களே? ஆதாம் தான் பழம் சாப்பிட்டாரா? நம்முடைய ஆதி பெற்றோர் கடவுளுடைய கட்டளைகளை மீறி உண்ணக்கூடாது என்று ஒதுக்கிய கனியை உண்டார்கள். அது அவ்வளவு பெரிய பாவமா? நீ பார்க்குறிய வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு, எல்லாரும் வந்த பிறகு தான் சாப்பிடணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு உங்கள் பிள்ளைகிட்ட சொல்றீங்க. பார்த்தாச்சு, பார்த்த பிறகு பிள்ளைகள் எப்படி ஆசை அடக்கும்? நீங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்ருச்சு, என்ன செய்விய? இனி உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவீங்களா? உனக்கு நான் முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதிரசம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடான்னு சொன்னோம்ல, லட்டைத்தான் போய் திங்கணுமா அப்படின்னு சொல்லி அடிப்பீங்களா? கோவப்படுவியா? அவ்வளோதான். ஒதுக்கி வைப்பீங்களா? இனி அவனுக்கும் வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, வீட்டில் அவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஏன் கடவுள் முடியும் அப்படி சொல்றாரு? இனி இவர்களே, அதில் நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த மரத்திற்கு ஒரு பெயர் இடப்படுகிறது. அது என்ன மரம்? நன்மை தீமை அறிகிற மரம். நீ அதை சாப்பிட வேண்டிய தேவையில்லை, உனக்கு நல்லது பொழுது சொல்றதுக்கு நான் இருக்கிறேன். உனக்கு பசிக்குதா, சாப்பிட்றதுக்கு எல்லா மரங்களையும் உருவாக்கி இருக்கிறேன். சாகாமையில் வாழ வேண்டுமா, வாழ்வின் மரமும் இருக்கிறது, அதனுடைய கனியொட்டியில் சாப்பிட்டுக்க. ஆனால் நன்மை தீமை அறிகிற இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட வேண்டாம், அது ஏன் வேலை? நான் உன்னை படைத்தவன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும்னு, எப்போ செய்யணும்னு தெரியும். சபை உரையாளர் அதனால தான் சொல்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில்
செம்மையாக செய்கிறார். ஏனென்றால் படைத்தவர், அவருக்கு தெரியும். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம் என்று சொல்கிற பொழுது கூட என்ன சொல்றாங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுடைய விண்ணக தந்தைக்கு முன்னரே தெரியும். அப்போ கடவுளுக்கு நம்மை குறித்து எல்லாம் தெரியும். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரியும். அந்த ஒரு விஷயம் ஏங்குள்ளது, மற்ற எல்லாத்தையும் நீ பார்த்துக்க. உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது, நீ எதனாலும் சாப்பிடலாம். இவ்வளவு சொன்ன பிறகு மனுஷங்க என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் நீங்க வச்சிடுங்க, அந்த ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்றோம், அந்த மரத்தின் கனியை உண்கிறார்கள். என்ன அர்த்தம்? எனக்கான உரிமை எடுக்கிறதுக்கு நீ யாரு? நீ படைச்சிட்டா, நீ பெத்துட்டா, அப்பா அம்மாவா இருந்துட்டீனா, எனக்கு தேவையான படிப்பெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா, என் கையில் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு எனக்கும் பெரிய சமமாயிருமோ? என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது, இந்த காலப்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அப்போ பிள்ளைங்க கேட்குற மாதிரி மனிதர்கள் என்ன கேட்குறாங்க, படைச்சிட்டல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டல்ல, இந்த மரம் எங்களுக்கு தானே, நான் சாப்பிட்றேன், என்னுடைய வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிக்கிறேன், நல்லது போலதான் நான் பார்த்துக்கிறேன், நீ தூர போகிறோம், தேவையில்லை, அந்த விஷயத்திற்கு கூட நீ தேவையில்லை என்று ஒதுக்குகிறார். மிகப்பெரிய பாவமாக ஒரு பிளவு. உமக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் தேவையில்லை. நீர் கடவுளா, நானும் கடவுள் ஆகிட்டு போகிறேன். உமக்கு சாவில்லையா, நானும் சாவில்லாமல் போயிடுறேன். உமக்கு அறிவு இருக்கதா, நானும் அறிவு வாங்கிக்கிறேன். இனி இவர்களே இந்த எண்ணத்திலிருந்து, பிரிவுபடுத்தி பார்க்குற எண்ணத்திலிருந்து, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பு வேண்டாம் என்று சொல்லி துண்டித்துக் கொள்கிற பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கடவுள், முழுமையாக கடவுளாக, முழுமையான மனிதனாக இருக்கிறார். ஆனால் அவர் தானாக எதையுமே செய்யவில்லை. தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொன்னவர். அதை நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன் என்று சொன்னவர். சாவின் இறுதி வரையிலும் எல்லா பணியும் செய்துவிட்டு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் நிறைவேறிச்சு, நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றையும் நான் விட்டுவிடவில்லை, எல்லாம் நிறைவேறிவிட்டது. தந்தையே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன், நீர் வேண்டாம், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லி பிரிந்து போகிற மனித சமூகத்திலிருந்து ஒரு மாற்று வழியை, மீண்டும் கடவுளோடு இணைக்கிற ஒரு வழியை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் அவர் பணி. இந்த பணிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தனது இன்னுயிரை நீத்தார். எனவேதான் இந்த நாளில் பொதுநிலையினுடைய வாரத்தில் இயேசுவின் பணியை முழுமையாக அழைப்பு என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பணி இதுதான். எனக்கு அறிவு இருக்குது, உனக்கு அறிவு இல்லை, எனக்கு இது இருக்குது, உன்ட்ட அது இல்லை, என்கிட்ட காசு இருக்குது, உன்ட்ட காசு இல்லை என்று சொல்லி எது என்னிடம் இருக்கிறதோ, எது இன்னொருவரிடம் இல்லையோ அதை சொல்லி பிரிந்து போவதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒருவரை அன்பு செய்வதற்கு 1000 காரணம் இருந்தாலும் சண்டை போடுவதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு காரணங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் கவலைப்படுவதற்கான காரணத்தை தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் வேணும், போதும். ஆனா இன்னொருத்தர் இருக்கிறதுக்காகவே சண்டை போடுறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். ஏன் சண்டை போட்டுட்டு வருகிற சந்தோஷம் நல்லா இருக்கும், ரைட்டு, ஆனா சண்டை போடுறதுனால சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சுன்னா. எனவே இனியவர்களே, வாழ்க்கையை முழுமையாக்கக்கூடிய எல்லா பண்புகளை நாம் அறிந்த பிறகு கூட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கண்டுபிடித்து கொண்டே, குறைவுபட்டு கொண்டே, குற்றம் சாட்டி கொண்டே வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை, குடும்பத்தினுடைய முழுமையை, குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பை, குடும்பத்தில் இருக்கிற அழகை நாம் கண்டுகொள்ளாமலே போய்விட்டோம். ஒரு குடும்பத்தில் இதை நாம் சரி செய்வோம் என்று சொன்னால் அது ஒரு அன்பியத்தில், அது ஒரு ஊரில், அது ஒரு பங்கில், அது ஒரு திருச்சபையில் ஒரு முழுமையான அழகை உருவாக்கும். இயேசு கிறிஸ்து இந்த அழகை உருவாக்கத்தான் பாடுபட்டார். இந்த பாவத்தை, இந்த பிரிவுபடுத்துகிற பாவத்தை ஒழிக்கத்தற்கான் இயேசு செம்மறியாக இந்த உலகிற்கு வந்தார். அப்போ கிறிஸ்தவனாக இருக்கிற நான், கிறிஸ்துவில் இணைந்த நான், கிறிஸ்துவால் தூய்மையாக்கப்பட்ட நான், கிறிஸ்துவில் இணைந்து தூய்மையாக்கப்பட்ட நிலையில் கிறிஸ்தவனாக வாழ அழைக்கப்பட்ட நான் இந்த பணியை முழுமையாக செய்ய அழைப்பு பெறுகிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும், நான் வாழ்கிற ஒவ்வொரு கணத்திலும் இந்த முழுமையை ஆக்குகிற பணியை தொடர்ந்து செய்வதற்கான வரத்தை ஆண்டவர் தரும்படியாக மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர்.
இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாளிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல கடவுள் நமக்கான ஆசீர்வாதங்களை நமக்கு உறுதியாக கொடுப்பாராக. திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருப்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் ஏழைகள் மீதான அக்கறை வழியாக உலகத்தை புதுப்பிக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொதுநிலையினர் உருவாக்க பணியில் தம்மையே ஈடுபடுத்தி உழைக்கும் தமிழ்நாடு பொதுநிலையினர் பணிக்குழு தலைவர் ஆயர் சகாயராஜ், செயலர் அருட்தந்தை மரிய மிக்கேல், செயற்குழு உறுப்பினர்கள், மறைமாவட்ட செயலர்கள் அனைவரும் இணைந்து முன்னெடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று தமிழக திரு அவை பொதுநிலையினர் திரு அவையாக உருப்பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் தங்கள் திட்டங்களாலும் சட்டங்களாலும் ஏழைகள் மற்றும் விளிம்புநிலை மக்களின் நல்வாழ்வுக்கு உதவிடவும் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்களுக்காக உழைத்திடும் நல்ல தலைவர்களை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குரலற்றவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயேசுவின் சீடர்கள் என்ற நற்பண்பை கற்றுத்தரும் தலங்களாக எங்கள் குடும்பங்கள் திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலரான் புனித தேவ சகாயத்திடம் விளங்கிய இறை நம்பிக்கை, பற்றுறுதி, துணிவு, சமத்துவ பண்பு ஆகியவை இயேசுவின் பணியை முழுமையாக்கும் எங்கள் இறையாட்சி பணியில் என்றென்றும் துணை நிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட இறையாட்சி சமூகத்தை கட்டமைக்கும் புனித பணியை வளர்ந்து வரும் எங்கள் இளம் தலைமுறையினர் தாராள உள்ளத்துடன் நிறைவேற்றும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அம்மையப்பனே இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக படைத்திருக்கிறீர், வாழ அனுமதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை சார்ந்து வாழவும், உம்முடைய அருளை நம்பி வாழவும், உம்மீது நாங்கள் கொண்ட நம்பிக்கையால் எங்களுக்கான வாழ்க்கையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற உறுதிப்பாட்டில் வாழவும் உதவி செய்திடணும். உம்மீது நாங்கள் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே வார்த்தையாக, எண்ணங்களாக, ஏக்கங்களாக, பெருமூச்சுகளாக நாங்கள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றை தந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம்,
அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போ
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு அளிப்பதாக. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளை என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அன்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உன் அருளே மேலானது என் வாழ்வில், உன் உறவே மாறாதது. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேனே, உனக்காக நான் என்றும்
உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனுபட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவரா ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். அனைத்தையும் புதிதாக ஆக்கும் இறைவன் ஏழைகளுக்கான பணியே சமூக மாற்றத்திற்கான பணி என்ற திருத்தந்தையின் வார்த்தைகளை உங்கள் உள்ளங்களில் நிலை பெறச் செய்வாராக. இந்திய பொதுநிலையினரின் பாதுகாவலராம் புனித தேவசகாயகத்தின் உள்ளத்தில் இறை நம்பிக்கையும் மன துணிவையும் வேரூன்றச் செய்த இறைவன் உங்கள் மீதும் தமது ஆசியை நிறைவாக பொழிவாராக. இயேசுவின் பணியை முழுமையாக அழைப்பு பெற்ற நீங்கள் உங்கள் பணி வாழ்வின் பலனாய் நிலையான வான்வீட்டின் மகிழ்ச்சியை நிறைவாய் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கண்ணிகையே, மாந்துயர் ஏழு தூண்களுமாய், மாந்துயர் ஏழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கண்ணிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தான் உன்னையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரபல தலமென கொண்டார். ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய
நீரை கன்னிகையே